வணக்கம். உங்கள் டிவி ஸ்கிரீனில் ஒரு இளைஞரை பார்க்கிறீர்கள். அழகான இளைஞர், 26 வயது தான். பெயர் அனந்து அஜி. நல்ல குடும்பம், நல்ல கல்வி, நல்ல உத்தியோகம், ஏராளமான கனவுகள், ஒரு நல்ல வாழ்க்கை, முகத்தில் சிரிப்பு. பார்த்தால் இந்த நபர் மனதில் என்ன கவலை இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. திடீர் என்று ஒரு நாள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜை புக் செய்து அந்த லாட்ஜில் இருக்கக்கூடிய ஃபேனில் தொங்கி உயிரிழந்து விட்டார் இந்த இளைஞர். போலீஸ் விசாரித்த போது இது ஒரு அன்நேச்சுரல் டெத் என்று எழுதிவிட்டார்கள். ஆனால் அதற்கு பின்பு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வெளிவருகிறது. அனந்து அஜியின் இன்ஸ்டாகிராம் பேஜில் இறப்பதற்கு முன்பே அதை ஸ்கெட்யூல் செய்து இறந்திருக்கிறார் அனந்து அஜி. இந்த போஸ்டர் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கை பற்றி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் தான் என்னுடைய மரணத்திற்கு காரணம். நான் மட்டுமல்ல, என்னை போன்ற ஏராளமான நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். செக்ஷுவல் அபியூஸ். 4 வயது அனந்து அஜு 4 வயது இருக்கும் போதிலிருந்தே இந்த நபரை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் செய்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மிருகங்கள். இந்த ஒட்டுமொத்த கதையை நீங்க பார்த்தீர்கள்ல, எந்த அளவில் இந்த நாட்டில் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த வருடம் தான் 100 ஆண்டுகள் விழுந்தது. இந்த 100 ஆண்டு விழாவை கொண்டாடும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி ஆர்எஸ்எஸ்ஸின் மகிமைகளை பாடி வருகிறார். இந்த மகிமை பற்றி யாரும் எதுவுமே பேசவில்லை. கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் அமைதியாக இருக்கிறது, பிஜேபி அமைதியாக இருக்கிறது. அனந்து அஜி தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த அமைப்பு இந்த நாட்டு இளைஞர்கள் மனதில் விஷத்தை மற்றும் கலக்கவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையையே அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. முதல் முறை அல்ல, இது போன்ற ஏராளமான முறை ஆர்எஸ்எஸ்ஐ பேன் செய்தார்கள். இதே ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை 2ஆக பிரிக்கக்கூடிய காரணமாக இருந்த அந்த ஐடியாலஜி 2 நேஷன் தியோரி எடுத்து வைத்தார் ஆர்எஸ்எஸ். இந்துக்களுக்கு தனி நாடு, இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு. ஜின்னா ஆர்எஸ்எஸ் 2 பேருமே ஒரே நாணயத்தின் 2 பக்கங்கள் மட்டும்தான். ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டு சுதந்திர போராட்டத்தில் இறங்கினார்களா? மன்னிப்பு கேட்டார்கள். ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுக்கு என்ன கொடுத்தது இந்த நாட்டிற்கு கொடுத்த முதல் தீவிரவாதி நாதுராம் கோட்சே. மகாத்மா காந்தி அவர்களை சுட்டுக் கொன்ற அதே நபரை, அதே நாளை இன்னைக்கு வரை விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ் போன்ற நபர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு பாராட்டு விழா, 100 ஆண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? 100 ஆண்டு விழாவை நரேந்திர மோடி தலைமையில் கொண்டாடி வருகிறார்கள். இந்திய நாணயம் வெளிவருகிறது, ஸ்டாம்ப் வெளிவருகிறது. ஆனால் இந்த அசிங்கத்தை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் ஒரு நாட்டிற்கு வெறும் கேடை மட்டும்தான் எடுத்து காட்டுவார்கள், வேறு எதுவும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அனந்து அஜியை பற்றி அலசி பார்க்கும்போது, கோட்டயத்தை சார்ந்த நபர், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், திருவனந்தபுரம் அங்கதான் வசித்து வந்திருக்கிறார். இவருக்கு வயது 4 இருக்கும்போதே இவருடைய தகப்பனார் ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் வெறும் 4 வயது சிறுவன். சிந்தித்து பாருங்கள், எதுவுமே தெரியாத அறியாத ஒரு வயது. அந்த குழந்தையுடன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த ஆண் குழந்தையை சின்னாபின்னமாக்கி இருக்கிறார்கள். பெண்களை பற்றி ரேப் கேசஸ்களை படிக்கும்போது நாம் கதறுகிறோம். ஆனால் ஆண் குழந்தைகளுடன் இதே போன்ற சிச்சுவேஷன், இதே போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது நாம் பேசுவதல்ல, ஆண்கள் வெளிவந்து பேசுவதல்ல, என்னுடன் ரேப் நடந்து விட்டது என்று பேசுவதல்ல. அவமானமா? குடும்பத்திற்கு அவமானம், அவருக்கு அவமானம். ஆனால் அனந்து அஜி தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் எழுதிய அந்த வார்த்தைகளை நீங்க கேட்டீர்கள். ஆர்எஸ்எஸ்ஐ தோலுரித்து காட்டியிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் பேன் செய்யப்பட வேண்டும் என்று கூறி அக்டோபர் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அனந்துவோடைய டெட் பாடி தம்பனூர் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜில் கண்டெடுக்கப்பட்டது. இந்த டெட் பாடியை போலீசார்கள் பார்த்த உடனேயே இது ஒரு அன்நேச்சுரல் டெத் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதுகிறார்கள். அனந்துடைய ஸ்கெட்யூல்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டும் வெளிவந்தது. இந்த போஸ்டை படித்ததற்கு பின்பு அதே போலீஸ்
டையிங் டிக்ளரேஷன் என்று அது எழுதுகிறார்கள். மரண வாக்குமூலம். இந்த மரண வாக்குமூலத்தில் அவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறார் அதை படிக்கிறேன் கேளுங்கள். மலையாளம் மற்றும் ஆங்கிலத்தில் அவருடைய போஸ்ட் இருக்கிறது. அதை நாங்கள் டீகோட் செய்திருக்கிறோம். ஐ எம் கமிட்டிங் சூசைட் நாட் பிகாஸ் ஆஃப் எனி கேர்ள், லவ் அஃபேர் ஆர் டெத் ஆர் எனி திங் லைக் தட். என்னுடைய மரணத்திற்கான காரணம் லவ் ஃபெயிலியர், பொண்ணு, பணம், கடன், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. I am doing this because of my anxiety and depressive episodes. என் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம், என்னை எந்த அளவில் சப்ரஸ் செய்தார்கள், அதை காரணம் காட்டி நான் இந்த முடிவை எடுக்கிறேன். Also because of my medicines, I cannot concentrate on my work. நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. Ananthu, who joined RSS as a child, ஒரு குழந்தை பருவத்தில் RSSில் சேர்ந்த அனந்து இந்த டெத் டிக்ளரேஷனில் வேற என்ன எழுதுகிறார்? I am not angry with anyone. எனக்கு யார் மீதும் எந்த விதமான வருத்தமும் கிடையாது, கோபமும் கிடையாது. Expect one person and organization. ஒரு தனிப்பட்ட நபர் மற்றும் ஒரு ஆர்கனைசேஷன் மீது எனக்கு கோபம் இருக்கிறது, ஆத்திரம் இருக்கிறது. The organization is Rashtriya Swayam Sevak Sangh, which is my father made me join. Rashtriya Swayam Sevak Sangh மீது எனக்கு வருத்தம் இருக்கு. இந்த ஆர்கனைசேஷனில் என்னுடைய தகப்பனார் தான் என்னை கொண்டு போய் சேர்த்தார். That's where I suffered lifelong trauma from the organization, that person. இந்த இடத்தில் தான் வாழ்க்கை முழுவதும் எனக்கு கிடைத்த ஒரு அசிங்கமான அழுத்தம். அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் மற்றும் இந்த ஆர்கனைசேஷன் ரெண்டு பேருமே என்னை சின்ன பின்னமாக்கினார்கள். I was continuously sexually abused by a person when I was a child. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு நபர் என்னை தொடர்ந்து செக்ஷுவலாக பயன்படுத்தினார். I've also been subjected to sexual abuse by several members in RSS. அந்த ஒரு நபர் மட்டும் அல்ல, அந்த நபரை தொடர்ந்து ஏராளமான RSS மெம்பர்ஸ்கள் என்னுடன் தவறாக நடந்து கொண்டார்கள். நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போதே இது எல்லாம் என்னுடன் நடந்தது. ஐ டோன்ட் நோ ஹூ தே வர். யார் இந்த நபர்கள் என்று எனக்கு தெரியாது, முகம் கூட எனக்கு தெரியாது. பட் ஐ வாஸ் எக்ஸ்போஸ்ட் டு த பர்சன் ஹூ அப்யூஸ்ட் வென் ஐ வாஸ் ஜஸ்ட் 3 or 4 years old. யார் என்னை முதல் முறையாக இப்படி தவறாக நடத்தினாரோ அந்த நபருடைய முகத்தை நான் மறக்க முடியவில்லை. என்னுடைய வயது அப்போ வெறும் 3 அல்ல 4 வயது தான். தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் இவர் எழுதிய அந்த கடைசி வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை. The person named NM, an active member of RSS and BJP, who was also a neighbor and someone he trusted like a brother. என்னை சின்னாபின்னமாக்கிய இந்த நபருடைய பெயர் NM, RSS மற்றும் பிஜேபியின் ஒரு ஃபுல் டைம் மெம்பர், என்னுடைய நெய்பர் கூட. இந்த நபரை நான் என்னுடைய சகோதரர் போன்று நம்பினேன். He said that he was diagnosed with obsessive compulsive disorder, OCD இவருக்கு வந்திருக்கிறது. இது எல்லாமே அவருடைய மனதில் இருந்த அழுத்தம். அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார், மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஐடிசி மற்றும் ஓடிசி கேம்ப்களிலும் ஏராளமான நபர்களுடன் இதே போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் மட்டும் பாதிக்கப்பட்ட இளைஞர் கிடையாது, என்னை போன்ற ஏராளமான நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடைசியாக இந்த இளைஞர் எழுதிய வார்த்தை, நெவர் பி ஃப்ரெண்ட் அண்ட் ஆர்எஸ்எஸ் மெம்பர். ஆர்எஸ்எஸ் மெம்பர்களுடன் எப்போவுமே நட்பை வளர்த்து கொள்ளாதீர்கள். Not only friend, even it is your family, your father, your brother or son, cut them off from your life. நண்பரை விட்டு விடுங்கள், தெரியாத நபரை விட்டு விடுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால், உங்களுடைய தகப்பனாராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே துண்டித்து விடுங்கள். They are real abusers. அவர்கள்தான் கொடுமைப்படுத்தக்கூடிய நபர்கள். They are the one who abused me. இந்த கடிதத்தை படிக்கும்போது அப்படியே குள்ளரிக்குது. எந்த அளவில் அனந்து தன்னுடைய வேதனையை வெளிக்காட்டியிருக்கிறார்.
அவருடைய மரணத்தை சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடாது. இவருடைய மரணம் ஏராளமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. ஹிந்து ராஷ்டிரா, தேசப்பற்று, தேசபக்தி, இது போன்ற வார்த்தைகளை வைத்து, ஜெய் ஸ்ரீராம் போன்ற வார்த்தைகளை வைத்து இந்த அமைப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்களுடைய வாழ்க்கையை அளித்திருக்கிறதா? 100 ஆண்டுகளாக இந்த நாட்டுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா, அதற்கு ஒரு பட்டியல் அவர்களிடம் கிடையாது. இந்த நாட்டை எப்படி உடைக்கலாம், எப்படி ஹிந்து முஸ்லிம் என்று கூறலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர்கள் ஒரு ஏராளமான புத்தகங்களை எழுதியிருப்பார்கள். எப்படி தலித்துகளை அடக்கலாம், முடக்கலாம், எப்படி பெண்களை அடக்கலாம். பிகாஸ் they believe in Manusmriti. They don't believe in constitution of this country. आरएसएस कैंप जो बच्चों को डिसिप्लिन सिखाने का दावा करता है, क्या शोषण का अड्डा बन चुका है? சோஷியல் மீடியாவில் ஒரு தலைப்பை படித்தேன். ஆர்எஸ்எஸ் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கேம்ப்களை நடத்துவதாக கூறுகிறார்கள். அந்த இடத்தில் குழந்தைகள் செக்ஷுவல் அப்யூஸுக்கு ஆளாக்கப்படுகிறார்களா என்கிற கேள்வியை ஒரு நபர் கேட்டிருக்கிறார். இதற்கான விளக்கத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆர்எஸ்எஸ் அல்ல அனந்தோடைய கேள்வியை கேட்டீர்கள்னா, ஆர்எஸ்எஸ் கேம்ப் which claim to teach discipline to the children. Now the question is not Anantu alone. There are so many other kids as per Anantu. He clearly said, I know I am not the only victim. நான் மட்டும் கிடையாது, என்னை போன்ற ஏராளமான குழந்தைகள் ஆர்எஸ்எஸ் கேம்ப்களில் இதே போன்ற அவதிகள், சித்திரவதையை சந்தித்து வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் கேம்ப்களில் இது ஒரு சாதாரணமான ப்ராக்டிஸாக மாறிவிட்டதுங்க. புதிய விஷயம் கிடையாது. இது போன்ற ப்ராக்டிசஸ்கள் ஏராளமான வருடங்கள் எத்தனையோ நபர்களுடன் நடந்து கொண்டிருக்கிறது. இது புதிய விஷயம் கிடையாது. நீங்கள் போய் பேசினீர்கள்னா கூட இது ஒரு சாதாரணமான விஷயம் தானே, கடந்து செல் என்று கூறுவார்கள். இட்ஸ் எ நார்மல் ப்ராக்டிஸ் தேர். இதெல்லாம் தன்னுடைய டைங் டிக்ளரேஷனில் அனந்து எழுதிய பின்பு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை ஆர்எஸ்எஸ் தரப்பிலிருந்தோ பிஜேபி தரப்பிலிருந்தோ ஏன் வரவில்லை? எதற்காக இதற்கான விளக்கத்தை கொடுக்கவில்லை? அனந்துவின் கதையை நீங்கள் கடந்து செல்ல முடியாது. அனந்துவின் அந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் கடந்து செல்லவே முடியாது. காரணம், நேரடியாக ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ரக்சர், அமைப்பை பற்றி, கொள்கையை பற்றி இந்த கேள்விகள் எடுத்து வைத்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக வெளிவந்திருக்க வேண்டும். மோகன் பாகவத் பேசியிருக்க வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஏன் பேசவில்லை? எதற்காக இந்த அமைதி? ஏன் ஒட்டுமொத்த கோதி மீடியா அமைதியாக இருக்கிறது? இதே வேறொரு அமைப்பாக இருந்தால், வேறொரு மதமாக இருந்தால், இன்னைக்கு 24/7 அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் கத்தி கூச்சல் போட்டிருப்பார்கள். பட் வை திஸ் சைலன்ஸ்? ஹிந்து நேஷன் என்கிற பெயரில் குழந்தைகளுடைய மனதை எக்ஸ்ப்ளாய்ட் செய்யக்கூடிய இந்த அமைப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர், செக்ஷுவல் அப்யூஸ் என்கிற, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்கிற இந்த குற்றச்சாட்டை அனந்தோஜி தன்னுடைய மரண வாக்குமூலத்தை எழுதியிருக்கிறார். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா, இறக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய உயிரை மடித்துக் கொள்வதற்கு முன்பு உண்மையை பேசிட்டு செல்வார்கள். அந்த சைக்காலஜி பார்த்தீர்கள். அனந்து அஜி எழுதிய இந்த வார்த்தைகள் நிச்சயமாக அட்ரஸ் செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக இந்த ஆர்கனைசேஷன் மீது வழக்கு பாயணும். இந்த ஆர்கனைசேஷனை பேன் செய்யக்கூடிய ஏராளமான கோரிக்கைகளும் வெளிவர தொடங்கிவிட்டது. இந்த அமைப்பு எந்த அளவில் விஷத்தை பரப்பியிருக்கிறார்கள்? இது முதல் முறையா? இது போன்ற குற்றச்சாட்டு இதுக்கு முன்பு வரவில்லையா? அதையும் நாங்கள் அரசி பார்த்தோம். 1980ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு வரை பார்த்தீர்கள்னா, ஜெனரல் கிளைம்ஸ் moral misconduct in RSS affiliated schools, hostels, including isolated rumor of harassment. RSS நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்டல்கள், இங்கே அனைத்து இடங்களிலுமே இது போன்ற விஷயங்கள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. 1994ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு புத்தகம், இதே ஆர்எஸ்எஸ் மெம்பர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் எழுதிய வார்த்தை, suppressed homosexual tendencies which is there in RSS. homosexual, ஆண் இன்னொரு ஆணுடன் அந்த ப்ராசஸை, அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை வைத்துக் கொள்வதை கூறுவார்கள். அது அங்கே ரொம்பவே சாதாரணமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இதை ஆர்எஸ்எஸ் டிஸ்மிஸ் செய்கிறது. இல்லை இங்கெல்லாம் அப்படியெல்லாம் நடக்கலை. ஓகே,
2008ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தை சார்ந்த ஒரு RSS பிரச்சாரக் சுரேஷ் யாதவ் is being accused for raping a minor girl who was again studied in a RSS run school in Jabalpur. வித்யா பாரதி என்கிற இந்த பள்ளிக்கூடம், RSS நபர்களால் நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடம், அங்கே இருக்கக்கூடிய நபர் அந்த சின்ன குழந்தையை கற்பழிக்கிறார். பாஸ்கோ ஆக்ட் போடப்பட்டது. ஆனால் RSS இது ஒரு தனிப்பட்ட நபருடைய வேலை, எங்களை இதில் இணைக்காதீர்கள். சரி, ஓகே. 2013ஆம் ஆண்டு கேரளாவில் ஒரு மைனர் கான்ட்ரவர்சி கிளம்புகிறது. CPIM அன்நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் RSSல் நடப்பதாக, ஷாகாஸ்களில் நடப்பதாக குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். இங்கேயும் RSS மழுப்புகிறது. எந்த FIR போடப்படவில்லை, எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பார்ட்டி கம்ப்ளைண்டை கொடுக்கிறார்கள். harassment in RSS camp during youth rally probe, but focused on physical hazing rather sexual abuse. உத்தரப்பிரதேசத்திலும் இது நடந்திருக்கிறது. அங்கேயும் எந்த விதமான ஆக்ஷனும் RSS தரப்பிலிருந்து எடுக்கப்படவில்லை. ஸோ ஒரு இடத்தில் இந்த சம்பவம் நடக்கவில்லை, ஏராளமானது. அதே போன்றுதான் அனந்து அஜி தன்னுடைய டைங் டெக்ளரேஷனில் எழுதி சென்ற வார்த்தை, ஐ எம் நாட் அலோன், தெர் ஆர் மெனி லைக் மீ. 2022ஆம் ஆண்டு பால் ஷாகாஸ், அதாவது குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஷாகாஸ்களில் இதே போன்ற செக்ஷுவல் அபியூஸ் நடப்பதாக கூறுகிறார்கள். OTC கேம்ப்களில் இது நடக்கிறது. 2021ஆம் ஆண்டு கோரா ஒரு த்ரெட்டில் இந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்து காட்டுகிறார்கள். இதற்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. RSS ignored the entire issue. 2024 இதே கேரளாவில் RSSன் லீடர் KS ஹரிஹரன் filed a defamation case against the media houses who reported this. The Hindu and மாத்ருபூமி என்கிற இரண்டு மிகப்பெரிய பத்திரிகைகள் மீது டெஃபமேஷன் வழக்கை போடுகிறார். இப்படியெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. அப்புறம் என்ன, கோர்ட் அவர்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறது. மீடியா ஹவுசஸ்கள் மன்னிப்பை கேட்கக்கூடிய அந்த கட்டாயத்தை உருவாக்கினார்கள். இன்னைக்கு அனந்து அஜி எழுதியது என்ன? அதே தானே. அனந்து அஜியுடைய இந்த மரண வாக்குமூலத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள், எப்படி எடுத்துக்கொள்வீர்கள்? இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா DYFI உடைய வைஸ் பிரசிடென்ட் VK சனோஜ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். அனந்து அஜியுடைய இந்த மரண வாக்குமூலம் RSS உடைய உண்மையான முகத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் இதை நேஷனல் இஷ்யூவாக மாற்றிவிட்டார்கள். பிரியங்கா காந்தி வாட்ரா ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். The RSS must allow these allegations to be investigated fully. In his suicide message, Anantu Aji alleged that he was abused again and again by multiple members of RSS. RSS இந்த விஷயத்தில் வெளிப்படையாக இதற்கான இன்வெஸ்டிகேஷனுக்கான அந்த உத்தரவை கொடுக்கணும். ஏன்னா அனந்து அஜி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள், திரும்பி திரும்பி வெவ்வேறு நபர்களால் அனந்து அஜி செக்ஷுவலாக அப்யூஸ் செய்யப்பட்டார் என்று எழுதியிருக்கிறார். He clearly stated that he was not only victim and rampant sexual abuse is taking place in RSS camps. He was not the only person. இது போன்ற ஏராளமான இளைஞர்கள் இதே போன்று சீரழிக்கப்படுகிறதாக அவர் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். If true, then this is horrifying. Lakhs of youth, children, teenagers attend these camps all over India. அப்படி இது உண்மையாக இருந்தால் இது மிகவும் கொடூரமான விஷயம். ஏன்னா நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குழந்தைகள் இது போன்ற கேம்ப்களுக்கு போய் வருகிறார்கள். அங்கே எந்த விதமான பாதுகாப்பு இருக்கிறது? The leadership of RSS must take immediate action and they must come clean. உடனடியாக RSS இதற்கான ஆக்ஷன் எடுத்து இங்கே என்ன நடந்தது என்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி அந்த நபர்கள் மீது நீங்கள் ஆக்ஷன் எடுங்கள். Sexual abuse of a boy is a widespread as that of girls. பெண்களுக்கு மற்றும் இந்த செக்ஷுவல் அபியூஸ் நடப்பதில்லை, ஆண்களுக்கும் நடக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சீரியஸான விஷயம் என்று பிரியங்கா காந்தி எழுதியிருக்கிறார். பவன் கேரா, காங்கிரஸின் ஸ்போக் பர்சன், அவர் ஒரு டீட்டெயில்டான ப்ரெஸ் மீட்டை வைத்து எப்படி ஒரு 4 வயது குழந்தையுடன் இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இதே போன்று சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா #RSS ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது.
ஆயிரக்கணக்கான நபர்கள் RSS பேன் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எடுத்து வைக்கிறார்கள். சுப்ரியா ஷெரனேட் அவரும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். केरल के अनंत अजी ने आत्महत्या करते समय RSS पर यौन शोषण और बलात्कार के गंभीर आरोप लगाए हैं. चिंता की बात यह है कि उनका दावा है कि यह हैवानियत आज भी हो रही है. தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் அனந்த் அஜி எழுதிய விஷயம், RSS கேம்ப்களில் இது ஏராளமான இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் அவர் எழுதிய இன்னொரு விஷயம், இன்னைக்கும் RSS कैंपகளில் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. RSS का इस पर चुप रहना संभव नहीं. पिछले कुछ दिनों से जो संघ महिमा मंडल कर रहे थे वो भी चुप क्यों हैं? கடந்த ஒரு சில மாதங்களாக RSSஐ பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த நபர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்கள், எதற்காக இந்த அமைதி இருக்கிறது என்று அந்த குற்றச்சாட்டை அவர் எடுத்து வைக்கிறார். இந்த இடத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்ன, பெற்றோர்கள் எங்கே அனுப்புகிறார்கள், அந்த இடம் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லை. இது RSS மட்டுமல்ல, இது எந்த அமைப்பாக இருந்தால் கூட, எந்த சொசைட்டியாக இருந்தால் கூட, உங்களுடைய குழந்தை ஒரு இடத்திற்கு போகும்போது அந்த குழந்தையுடன் என்னெல்லாம் நடக்கிறது என்கிற இந்த விஷயம் எப்படி மறைக்கப்படுகிறது, எப்படி மறைக்க வைக்கிறார்கள் என்கிற இந்த குற்றச்சாட்டு, அந்த கேள்வி. பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். இது போன்ற அமைப்புகள் ஒரு நாட்டை உடைக்கக்கூடிய வேலையை மட்டும் பார்க்கவில்லை, குழந்தைகளுடைய மனதில் விஷத்தை கலக்கக்கூடிய வேலையும் பார்த்து வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்வதை மறக்காதீர்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை கீழே எழுதியிருக்கக்கூடிய பேடி வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.